இன்னைக்கு வேட்புமனு தாக்கல் நாலு 16/3/2026. இன்னைக்கு நிறைய பேருக்கு சில விஷயம்லாம் தெரியறதே கிடையாது. காலையிலேருந்து ஒரு 2-3 வண்டிகள்லாம் பிடிச்சி இந்த கொடிகள்லாம் அப்புறப்படுத்திருக்குது கவர்மெண்ட்டு. அந்த அளவுக்கு போகாமல் நம்மளே எடுத்து வச்சிருந்தோம் அதெல்லாம். எப்பயுமே எலெக்ஷன் அறிவிச்சாங்கனாக்கா ஆட்டோ ஸ்டாண்டு போடு, டாக்ஸி ஸ்டாண்டு போடு, தொழிற்சங்கம் போடு, அப்புறம் வாகனத்தில் அந்த கொடி பறக்க விட்டுருப்போம். அது மற்ற இடத்துல தான் கொடியெல்லாம் இருக்கும். எல்லாத்தையுமே அப்புறப்படுத்திடணும்னு சொல்லிட்டு ஒரு ரூல் இருக்குது. அது நிறைய பேருக்கு தெரியறது கிடையாது. தயவுசெய்து எடுத்துருங்க. இல்லைன்னா நகராட்சியில் அதெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இப்படி எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னா திருப்பி கிடைக்காது, லாஸ் ஆகும். ரெண்டாவது, சட்டத்தை மதிப்போம், சரியான நபருக்கு வாக்களிப்போம். ஒரு மனிதனுக்கு என்ன தேவை, அடிப்படை வசதி அப்படின்னு நம்மளுக்கு நல்லா தெரியும். குடிநீர், கரண்ட்டு, இன்னைக்கு கேஸ் பிரச்சனை இருக்குது, அப்புறம் பெட்ரோல் பிரச்சனை, அப்புறம் கல்வி, சரியான கல்வி வேணும் ஒரு மக்களுக்கு, பசங்களுக்கெல்லாம் கல்வி வேணும். இதுமாரி அடிப்படை வசதி எல்லாருக்குமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த அடிப்படை வசதிகளுக்கு யார் செவிசாய்த்து நம்மளுக்கு நம்ம கூட தோளோட தோல் சேர்த்து நிற்கிறாங்களோ அவங்களுக்கு வாக்களிக்கணும்னு சொல்லிட்டு பணிவன்போட கேட்டுக்கொள்கிறேன். இன்னாரெல்லாம் கிடையாது. உங்களுக்கு தெரியும், உங்க கூடயே பயணிச்சிருப்பாங்க, உங்களுக்காக நிறைய நல்லது செஞ்சுருப்பாங்க. அவங்க யாருன்னு தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு போடுங்க, வாக்களிங்க. அப்படி இல்லையா, புது புது நபர்களுக்கு வாக்களித்து ஒரு வாய்ப்பு அளிச்சுவார். இறைவனின் சாந்தியும் சமாதானமும் குறைவின்றி நிறைவாக உங்கள் மீது உங்கள் குடும்பத்தார்கள்